இந்த வீடியோவில் நம்ம 7th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 1ல் பயிற்சி 1.6ல் இருக்கிற 10வது சம்லேருந்து பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி உள்ள சம்ஸ் எல்லாம் பிளேலிஸ்ட்டில் இருக்கும், பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க பார்த்துக்கோங்க. சம்க்கு போவோம். 1/1/2018 அன்று கலைவாணியின் வங்கி கணக்கு இருப்பு ரூபாய் 5000. அவர் சனவரியில் ரூபாய் 2000 பணம் செலுத்தினார். பிப்ரவரியில் ரூபாய் 700 பணம் எடுத்தார். மார்ச் மாதத்தில் ரூபாய் 1000 செலுத்தி ரூபாய் 500 எடுத்திருந்தால் அவர் கணக்கில் 1/4/2018 அன்று உள்ள வங்கி இருப்பை காண்கன்னு கேட்டிருக்காங்க. அதாவது 1/1/2018 கலைவாணியின் வங்கி கணக்கு இருப்பு 5000 ரூபாய் இருக்குது. அவர் சனவரியில் 2000 பணம் செலுத்தினார். ஜனவரி மாதம் 2000 ரூபாய் செலுத்துகிறாங்க. அப்போங்கும்போது நம்ம கூட்டுவோம், 7000 ரூபாய் இருக்கும். அடுத்து பிப்ரவரியில் 700 ரூபா பணம் எடுத்தார். 700 ரூபாய் எடுத்தாங்க அப்படின்னா கழிப்போம். ஏன்னா 7000லேருந்து 700 ரூபாயை எடுக்காங்கங்கும்போது கழிப்போம். 6 10 3 6 6300 ரூபாய் இருக்கும். அடுத்து பாருங்கள், மார்ச் மாதத்தில் ரூபாய் 1000 செலுத்தி 500 எடுத்திருந்தால் 1000 ஃபஸ்ட்டு செலுத்துகிறாங்க. அப்போங்கும்போது கூட்டுவோம், 7300. அடுத்து 500 ரூபாய் எடுத்துட்டாங்க. 7300 ரூபாயிலிருந்து 500 ரூபாய் எடுத்துட்டாங்க. அப்போங்கும்போது இதை கழிப்போம். இப்போது வங்கி கணக்கில் இருக்கிற இருப்பு ரூபாய் 6800. அடுத்து பாருங்கள், எக்ஸ் என்னும் பொருளின் விலை ஒவ்வொரு வருடமும் ரூபாய் 10 அதிகரிக்கிறது. ஒய் என்னும் பொருளின் விலை ஒவ்வொரு வருடமும் ரூபாய் 15 குறைகிறது. 2018ஆம் ஆண்டில் எக்ஸின் விலை ரூபாய் 50 ஆகவும் ஒய்யின் விலை ரூபாய் 90 ஆகவும் இருந்தால் 2020இல் எந்த பொருளின் விலை அதிகமானதாக இருக்கும்னு கேட்டிருக்காங்க. ரெண்டாயிரத்தி 2018 எக்ஸோட விலை என்னது 50 ரூபாய். ஒவ்வொரு வருடமும் 10 அதிகரிக்கு. இப்போ 2019ஆவது வருஷம் 60 ரூபாய் ஆகும். 2020ஆவது வருஷம் 70 ரூபாய். அடுத்து பாருங்கள், ஒய்யின் விலை 2018 90 ரூபாய். இது ஒய்யோட விலை ஒவ்வொரு வருஷமும் 15 குறையுதுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ 15 கழிக்கணும். 2019 75 ரூபாயாக இருக்கும். 15 போச்சுன்னா, அடுத்து 2020 15 போச்சுன்னா நமக்கு 60 ரூபான்னு வரும். இவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, 2020இல் எந்த பொருளின் விலை அதிகமானதாக இருக்கும்னு கேட்டிருக்காங்க. 70 தானே ஜாஸ்தி. அப்போது 2020 எக்ஸுங்கிற பொருளோட விலை தான் அதிகமாக இருக்கும். சம்மில் என்ன கொடுத்து என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. அடுத்து பாருங்கள், பொறுத்துக. இது பண்புகள் தெரிஞ்சால் தான் பொருத்த முடியும். பண்பெல்லாம் ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், 72,108 என்னும் முழுக்களுக்கு 72 கூட்டல் 108 என்பதும் முழுக்களே. இப்படி வந்ததுன்னா என்னது நமக்கு அடைவு பண்பு. இங்கே கூட்ட சொல்லியிருக்காங்கல்ல, அப்போ கூட்டலின் கீழ் அடைவு பண்பு. அடைவு பண்பு வகுத்தலுக்கு மட்டும் வராது. அடைவு பண்பு அப்படின்னா, இப்போ 2 நம்பரை எடுத்து அதை கூட்டினாலோ கழிச்சாலோ பெருக்கினாலோ நமக்கு வர்ற மதிப்பு முழுவாக இருந்ததுன்னா அது அடைவு பண்பை நிறைவு செய்யும். வகுத்தலில் அந்த மாதிரி வராது. சில டைம் முழுவாக வராது. அதனால் வகுத்தலுக்கு மட்டும் அடைவு பண்பை நிறைவு செய்யாது. ரெண்டாவது பாருங்கள், 68, 25 மற்றும் 99 என்னும் 3 முழுக்களுக்கு 68 இன்ட்டு ப்ராக்கெட்குள்ளே 25 கூட்டல் 99 ஈக்குவல் டு 60 ப்ராக்கெட்குள்ளே 68 இன்ட்டு 25 ப்ளஸ் 68 இன்ட்டு 99. இது என்ன பண்புனா நமக்கு கூட்டலின் மீதான பெருக்கலின் பங்கீட்டு பண்பு. இது ரெண்டாவது. அடுத்து பாருங்கள், 0 கூட்டல்
-138 ஈக்குவல் டு -138 ஈக்குவல் டு -138 கூட்டல் 0. இது என்னது? இது கூட்டல் சமணி. அடுத்து 4வது பாருங்கள். -5 மற்றும் 10 ஆகிய முழுக்களுக்கு -5 × 10 ஈக்குவல் டு 10 × -5. a × b ஈக்குவல் டு b × a. இது என்னது? நமக்கு பரிமாற்று பண்பு. இங்கே என்னது இருக்குது? பெருக்கல் இருக்குது. அப்போ பெருக்கலின் கீழ் பரிமாற்று பண்பு. இது வந்து 4வது. அடுத்து பாருங்கள். 1 × -1098 ஈக்குவல் டு -1098 ஈக்குவல் டு -1098 × 1. இது வந்து நமக்கு பெருக்கல் சமணி. நீங்கள் பார்க்கும்போதே பண்பெல்லாம் கொஞ்சம் தரவாக பார்த்துக்கோங்க. அடுத்து சரியா தவறா என கூறுக. ஃபஸ்ட்டு பாருங்கள். ஒரு மிகை முழு ஒரு குறை முழு ஆகியவற்றின் கூடுதல் எப்போதும் ஒரு மிகை முழுவாகும் சொல்லியிருக்காங்க. இப்போ எடுத்துக்காட்டுக்கு பாருங்கள். ஒரு மிகை முழுனா 5ன்னு வச்சுக்கிடுவோம். ஒரு குறை முழு கூடுதல்னு சொல்லிட்டாங்க. கூட்டல் குறை முழுனா -3. இப்போ இதை ரெண்டே கூட்டினா நமக்கு 2 வந்துடும். ப்ளஸில் வருது. இதே இது ஃபஸ்ட்டு -5 கூட்டல் 3. இது என்ன வரும் நமக்கு? -2. இப்போ எப்போது வந்து மிகை முழுவாக இருக்காது. அப்போ இது வந்து தவறு. ஏன்னா பெரிய நம்பருக்கு என்ன சிம்பிள் வருதோ அதுதானே வரும். இப்போ பெரிய நம்பர் வந்து மைனஸில் இருந்தால் சிம்பிள் மைனஸ் தான் வரும். போகும்போது இது வந்து தவறு. அடுத்து பாருங்கள். இரு முழுக்களின் கூடுதல் ஒருபோதும் 0 ஆகாது. இதுவும் தவறு தான். முழுக்கள்னால் நமக்கு தெரியும் 0 1 2 இந்த சைடு போய்கிட்டே இருக்கும். இங்கிட்டு -1 -2ன்னு போய்கிட்டே இருக்கும். இப்போது 5ன்னு எடுத்தோம் அப்படின்னா 5 கூடுதல்னு சொல்லிட்டாங்களா கூட்டல். இப்போ -5 அப்படின்னா இதுவும் ஒரு முழு தான். இப்போ 2 கூட்டுனா நமக்கு 0 வரும். இப்போது இது வந்து தவறு. இரு குறை முழுக்களின் பெருக்கல் ஒரு மிகை முழு ஆகும். 2 குறை முழு -2 × -3 மைனஸும் மைனஸும் ப்ளஸ். அப்போ இது வந்து சரிதான். 2 3 6. அடுத்து பாருங்கள். வெவ்வேறு குறிகளுடைய இரு முழுக்களின் வகுத்தல் ஈவு ஒரு குறை முழுவாகும். வெவ்வேறு குறின்னு சொல்லிட்டாங்க. ஏற்கனவே நமக்கு தெரியும். வெவ்வேறு குறினா இப்போ மேலே -6 கீழே வந்து +3னா நமக்கு ஆன்சர் வந்து மைனஸில் தான் கிடைக்கும். சரி. இது பெருக்கல்னாலும் அப்படி தான். -× நமக்கு ப்ளஸ்ஸு, -× ப்ளஸ்ஸு மைனஸ். அதே மாதிரி தான் வகுத்தலுக்கும். அடுத்து பாருங்கள். மிகச்சிறிய குறை முழு வந்து -1 ஆகும் சொல்லியிருக்காங்க. இது வந்து தவறு. 0 1 2ன்னு இங்கிட்டு போய்கிட்டே இருக்கும். இங்கிட்டு -1 -2. இப்போ -1 தான் பெருசு. அதுக்கடுத்து போகும்போது தான் சிறுசு. அப்போ இது வந்து தவறு. அடுத்த சம் பாருங்கள். 14வது சம். ஒரு முழுவை 7ஆல் வகுக்க ஈவாக -3 கிடைக்கிறது எனில் அந்த முழுவை காண்க. ஒரு முழு என்னன்னு தெரியாது. அதை வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கிடுவோம். 7ஆல் வகுக்க நமக்கு ஈவு வந்து -3 கிடைக்குதுன்ட்டாங்க. இப்போது நமக்கு எக்ஸோட மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. x/7 = -3. இப்போ இந்த 7 வகுத்தலில் இருக்க 7 ஈக்குவல்ட்டுக்கு அங்கிட்டு போகும்போது பெருக்கல்லாம் மாறும். x = -3 × 7. இப்போ எக்ஸோட மதிப்பு -21. இப்போ அந்த முழு என்னது? -21. அடுத்த சம் பாருங்கள். 72 + -5 மைனஸ் கட்டத்தில் என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. =72 என்னும் சமன்பாட்டில் கேள்விக்குறியை நிறைவு செய்யும் எண்ணை காண்க. இந்த கட்டத்தில் என்னன்னு கண்டுபிடிக்கணும். இதை வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கிடுவோம். 72 ப்ளஸும் மைனஸும் நமக்கு -5. அடுத்து மைனஸ் இந்த இடத்துல எக்ஸ்ன்னு வச்சுக்கிடுவோம். =72. இப்போ எக்ஸோட மதிப்பு தான் தேவை. இப்போ எக்ஸை மட்டும் வச்சுட்டு மித்த நம்பரெல்லாம் அங்கிட்டு கொண்டு போயிடுவோம். -x = 72. இந்த +72 ஈக்குவல்ட்டுக்கு இங்கிட்டு வரும்போது -72ன்னு வரும். இந்த +5 அங்கிட்டு போகும்போது
-5 இங்கிட்டு போகும்போது +5 மாறும். இப்போ இந்த 72ம் இந்த 72 கேன்சல் ஆயிரும். -x +5 நமக்கு எக்ஸோட மதிப்பு தான் தேவை. அப்போங்கும்போது இந்த மைனஸ் அந்த சைடு போயிடுச்சுன்னா x -5ன்னு வரும். அதாவது இதை ப்ளஸ்ஸாக மாற்றணுங்கும்போது மைனஸால் பெருக்குவோம். -1 × -x = 5 × -1. அப்போங்கும்போது இது -1ம் -xம் +x = +5 × -1 -5. அப்போ எக்ஸோட மதிப்பு -5ன்னு கிடைக்கும்.